ஏன்னா இப்போ திராவிடத்துக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது, ஒரு கோட்பாடு இருக்குது. இப்படியான விஷயங்களை இவ்வளோ நாள் பயணித்து வர்றாங்க. இப்போ விஜய் வரும்போது இந்த மாநாட்டில் இப்போ ஏற்கனவே முதல் மாநாடு நடந்தது, இப்போ 2வது மாநாடு நடக்கும்போதுமே இந்த மாதிரி ஒரு மாநாடுனா என்ன ஒரு நேரத்தில் பேசி முடிச்சிடுறாங்க இப்படின்னு கருத்தில் வருது. ஆனால் அவங்க தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் மாநாடுனா வந்து 2 நாள் போடணும் அப்படிலாம் வேண்டியில்ல, எங்களுக்கு இந்த தலைமுறைக்கு ஏற்ற மாதிரி தான் விஜய் பேசுறாரு. ஏன் சாப்பாடுனா சாப்பிடணும், இந்த மாதிரி ஒரு அபத்தமான கேள்வியில் எங்க கேட்டுறீங்களா? இது வந்து உங்களுக்கான அறிவின்மையை தான் காட்டுது. விஜய்க்கு கொஞ்சம் கூட அரசியல் அறிவே கிடையாதுன்றது தான் திருப்பி காட்டுது. இது நீங்க நடைமுறையா சொல்லிட்டு வந்த பழக்கங்கள், இந்த அவர்களேன்னு சொல்ல மாட்டேன் நான் சொல்றதெல்லாம், உனக்காக பல லட்சம் பேர் களமாடினான், அவன் வேற சொல்றது உனக்கு அவ்வளவு அறிவு, உனக்கு வாய் கூசுது அப்படின்னா நீ என்ன தலைவன்? இந்த நடைமுறை கொண்டு வந்து திராவிடம். உங்களுக்காக களமாடினவங்களை, உங்களுக்காக வேலை செஞ்சவங்களை மேடையில் அவங்க பேரை உச்சரிக்கும் பொழுது அவங்களுக்கு அது மரியாதை செலுத்தப்படுறதா அர்த்தம். அந்த மரியாதை நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்றது வந்து உங்களை நம்பி இருக்க தொண்டர்கள் வேணா அதை நம்பி ஏமாந்து போவோம். ஆனா இது ஒரு அரசியல் வெறுமை, இது அரசியல் இன்மை. இது உங்களுக்கு நீங்களே முதல்ல அரசியல் வயப்படணும். நீங்களே அரசியல் வயப்பட்டாதான் உங்க தொண்டர்கள் உங்களால் அரசியல் வயப்படுத்த முடியும். உங்களுக்கு அரசியல் அறிவே இல்லைன்றதை தான் இது காட்டுது.